2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, ராஜா சாதோக்கை நோக்கி, தேவனுடைய பெட்டியை நகரத்திற்கு திரும்ப கொண்டு போ, கர்த்தரின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் அதையும் அவர் வாசஸ்தலத்தையும் பார்க்கிறதுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவார். என்ன சொல்றாரு? கர்த்தருடைய பெட்டிய அவங்க எடுத்துட்டு வர்றாங்க. எந்த நிலையில? அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பி கிளர்ச்சி செய்யும் பொழுது, அப்சலோமினுடைய படைகள் அவர்களை துரத்தி நிர்மூலமாக்க தீவிரித்து செயல்படும் பொழுது, தாவீது அந்த தான் கட்டின அந்த நகரத்தை, தான் கட்டின அரண்மனையை, தான் உருவாக்கின அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை விட்டு அகதி போல ஓட வேண்டி இருந்தது. அந்த நிலையில ஆசாரியன் என்ன செய்கிறார்? பெட்டியையும் எடுத்துக்கொண்டு வருகிறார். ஏனென்றால் ஒருவேளை இவர்கள் யுத்தம் செய்தால் அந்த நகரத்தை சேதப்படுத்தி விடுவார்கள். ஆகவே இவ்வளவு கால உழைப்பு வீணா போயிருமேன்னு சொல்லி தாவீது நினைக்கிறார். எனவே நகரத்தை பாதுகாக்கவும், நான் வெளியே போறேன், பரவாயில்ல, நான் அகதி மாதிரி போறேன், நான் அடிமை மாதிரி நான் ஓடி போறேன், ஆனா அந்த பெட்டி இங்கேயே இருக்கட்டும், அதை நீ என்னோட எடுத்துட்டு வர வேண்டாம். கர்த்தரின் மேல கிருபை வைத்தால், கர்த்தரின் மேல தயவு வைத்தால் மீண்டும் நான் வந்து இந்த பெட்டியை பார்ப்பேன் என்று சொல்லி தாவீது சொன்னதை வேதத்துல வாசிக்கிறோம். அவருக்கு ஒருவேளை 26ஆம் வசனம் சொல்றது, என்மேல் அவருக்கு பிரியமில்லை என்பாராக, நான் இங்கே வனாந்தரத்துல கூட நான் வாழ்றதுக்கு ரெடியா இருக்கிறேன், ஆனா பெட்டி அங்கே இருக்கட்டும் என்று தாவீது சொல்லி வெறும் காலோடு நடந்து போனார். ஆனால் இங்க நடந்த விஷயம் என்ன? கர்த்தர் அந்த யுத்தத்துல அப்சலோமையும் அவருடைய சேனைகளையும் நிர்மூலமாக்கி அழித்து போடுகிறார். தாவீது மீண்டுமாய் அந்த நகரத்திற்குள் வந்து பெட்டியை பார்த்து தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னத்தில், தேவனிடத்தில் தன்னை மீண்டுமாக அர்ப்பணிக்கிறார். ஆக எனக்கு அன்பானவர்களே, நம்மை அழிக்கும் சக்திகள், நம்மை துரத்தும் சக்திகள் நம் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. அநேக மனிதர்கள் வாயளவில் கட்டிப்பிடிப்பார்கள், சரீர அளவிலே கட்டிப்பிடிப்பார்கள், வாயளவில் புகழுவார்கள். ஆனால் இருதயம் முழுக்க விஷம், இருதயம் முழுக்க வஞ்சனை, இருதயம் முழுக்க இவன் எப்போது செத்து தொலைவான் என்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்குள்ளாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மனிதர்களை நாம் எல்லாரும் சந்திப்போம். அவருடைய துரத்துதல்கள் நம்முடைய வாழ்விலே ஒரு மெல்லிய அளவிலே அவருடைய ஆவியிலே நம்மை துரத்தி கொண்டே இருப்பார்கள். ஆனால் கலங்காதிருங்க, கர்த்தருடைய கிருபை உங்க மேல இருக்குன்னா அது உங்களை ஒரு சேதமும் படுத்த முடியாது. ஆக மனிதர்களோ, பிசாசுகளோ, மந்திர வல்லமைகளோ, தீராவியாதிகளோ, மனவிரக்தியோ, தரித்திரமோ, அறுக்கப்படாத பரம்பரை சாபங்களோ எதுவாக இருந்தாலும் சரி உங்களை அழிக்க துரத்தலாம். ஆனால் தேவ கிருபை உங்கள் மேல் இருக்கும் பொழுது அந்த கிருபை உங்களை பாதுகாக்கும். அந்த கிருபை நிமித்தம் ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. மீண்டும் உங்கள் நிலையிலேயே